Hello guys, welcome back to 40 days spoken English challenge video number 2. நம்ம last videoல அதாவது first videoல நம்ம canோட meaning பார்த்திருப்போம். அது எப்படி யூஸ் பண்ணனும்னு பார்த்திருப்போம். இந்த வீடியோல எப்படி sentence form பண்ணலாம்னு பார்த்தறலாம். sentence form பண்றதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமா இந்த 7 வார்த்தைகளோட தமிழ் மீனிங் தெரியும். தமிழ் மீனிங் தெரிஞ்சாவே ஈஸியா ஃபார்ம் பண்ணிடலாம். அது என்னென்ன வேர்ட்ஸ்ன்ட்டு இந்த வீடியோ நம்பர் 2ல பார்த்தறலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க guys. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் I ஓட மீனிங் நான். நெக்ஸ்ட் you ஓட மீனிங் நீ, நீங்க. இங்கிலீஷ்ல மரியாதை கிடையாது. அப்போ நீனாலும் நீங்கனாலும் ரெண்டுக்குமே என்ன யூஸ் பண்ணிக்கலாம், you யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் he ஓட மீனிங் அவன். ஒரு பையனை பத்தி சொல்றப்போ நம்ம அங்க he யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் she ஓட மீனிங் அவள், ஒரு பொண்ணு. நெக்ஸ்ட் ஒன் it ஓட மீனிங் அது இல்லனா இது, ரெண்டுக்குமே பொதுவா it யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் they ஓட மீனிங் அவங்க. நெக்ஸ்ட் we ஓட மீனிங் நம்ம. இப்ப புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் 7 வார்த்தைகளோட தமிழ் மீனிங். இப்ப இங்கிலீஷ்ல சொல்றேன். I, you, he, she, it, they and we. இப்போ இந்த 7 வார்த்தையிலுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு வீடியோல பார்ட் 3 வீடியோல நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம்னு பார்த்தோம்.